அந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வேகமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தார்மீகமாக அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கேட்பதிலே தவறு ஒன்றும் கிடையாது. இப்போ போய் அங்கே கலந்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன கவர்னர் மிரட்டியாக போனாங்க? அவர் சும்மாவே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இது உள்ளபடியே இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். இது இப்போ அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துக்கும் பாகிஸ்தான் பார்டருக்கும் 250 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்கிறாங்க. அதில் இங்கே தங்கியிருந்து ஒரு அமைதியாக இருக்கிற இடத்துல 26 பேர் 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பேர் அங்கிருந்து காயம்பட்டு அங்கங்கே அவருடைய சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டவர்கள் உட்பட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை அங்கே இராணுவம் அந்த பகுதியிலே கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்து கூட நடக்கிற போதெல்லாம் அதுக்கு உடனடியாக ரீச் ஆகிற விதத்தில் இராணுவத்தினர் அங்கே யாருமே இல்லையா? அப்படி இல்லாமல் இருந்திருந்தாலோ அல்லது இதெல்லாம் ஸ்மெல் பண்ணாமல் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தாலோ இது முற்றிலுமாக இது மத்திய அரசினுடைய உள்துறையினுடைய அல்லது இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பகுதியினுடைய தோல்வி என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு பொறுப்பேற்று தார்மீகமாக அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கேட்பதிலே தவறு ஒன்றும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர்களை நியமிக்கும் அந்த பொறுப்பு மாநில அரசுக்கு வந்துவிட்டது. ஸோ அதனால் இப்போ முதலமைச்சர் யூனிவர்சிட்டிஸினுடைய சான்சலருங்கிற முறையில் அவர் செயல்படுவார். ஆட்டோமேட்டிக்காக அது சட்டமாகிடுச்சின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதன் அடிப்படையில் நிறுத்தி வச்சிருந்த அந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் சான்சலராக முதலமைச்சர் செயல்படுவாருங்கிற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆளுநர் அரசாங்கத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு அவர் இவ்வளவு அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி வைஸ் சான்சலர்லாம் கூட்டி அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியில் பொறுப்பான ஒரு கான்ட்ரவர்சிகளில் சிக்காமல் இருக்க வேண்டிய இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியை ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை போய் பார்த்து சந்தித்து அழைத்து அந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வேகமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசோடு ஒரு போட்டி போடுகிற நிலையிலே ஆளுநர் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதுடைய அடையாளம்தான் இந்த அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிற துணைவேந்தர்களுடைய கூட்டமாகும். இது ஜனநாயக ரீதியாக முறையானதல்ல, சரியல்ல. வைஸ் பிரசிடெண்ட்டும் கவர்னர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக முதலமைச்சர் அழைக்கலை, கல்வி அமைச்சர் கூப்பிடலை. வைஸ் சான்சலர் மீட்டை கவர்னர் கூப்பிட்டாருன்னு வைஸ் பிரசிடெண்ட்டும் அங்கேருந்து வந்திருக்கிறது. வைஸ் பிரசிடெண்ட் இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். அவர் எல்லாத்துக்கும் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க. பட் இருந்தாலும் அந்தந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை, மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உணர்வுகளை மதிக்க வேண்டியதும் மேலே பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்களுடைய பொறுப்பு இல்லையா? அந்த விதத்தில் ஏட்டிக்கு போட்டியாக நடைபெறுகிற இந்த துணைவேந்தர்கள் கூட்டம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது அனாவசியமானது, அல்லது அனாவசியமாக மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. துணைவேந்தர்கள்லாம் காவல்துறையை வச்சு அரசு மிரட்டி இருக்கு, அதனால தான் வரலன்னு ஆளுநர் சொல்றாரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் திரும்பி போகிற வரைக்கும் இது மாதிரி தான் ஏதாவது பேசிகிட்டே இருக்கார். எந்த போலீஸ்காரர் எந்த வைஸ் சான்சலரை போய் எங்கே மிரட்டுறாரு? அதுக்கு ஏதாவது அவர் ப்ரூஃபோடு அதாவது நிரூபிக்க முடியுமா அவரால்? சரி, வைஸ் சான்சலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிற யூனிவர்சிட்டிஸில் முதலமைச்சரை மீறி, கல்வி அமைச்சரை மீறி, அரசாங்கத்தை மீறி கவர்னர் கூப்பிட்டதுக்காக போகணுன்னு அவசியம் இல்லையே. கவர்னர் கண்ட்ரோலில் இருக்கிற போது அவங்க போயிட்டு தானே இருந்தாங்க. இவர் கூப்பிடும்போதெல்லாம் வீசிலாம் போக தான் செய்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு பின்னாடி இவர் வேணும்னு பண்ணும்போது அதில் போய் அவங்க போய் தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை. அதுக்காக போலீஸ் மிரட்டிடுச்சின்னு சொல்ல முடியுமா? இப்போ போய் அங்கே கலந்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன கவர்னர் மிரட்டியாக போனாங்க?
சில பேர் இஷ்டப்பட்டவங்க போனாங்க, போகாதவங்க போகாமல் இருந்திருப்பாங்க. இது அவங்களுடைய என்ன ஓட்டத்தை பொறுத்தது, அவங்க சட்டத்தை விதிகளை எப்படி அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.